திமுக கூட்டணியும் உங்களை ஏமாத்துறதுக்காக வருவாங்க, பிரச்சாரம் செய்வாங்க, பொய் பேசுவாங்க, போலி விளம்பரங்கள் தருவாங்க, பொய்யான வாக்குறுதிகளை தருவாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடுன கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. தேர்தல் வந்தா திமுக மக்களோட காலை பிடிக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக மக்களோட கழுத்து பிடிக்கும். மக்களுக்காக அவங்க ஆட்சி செய்ய மாட்டாங்க. திமுக எப்பவுமே அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி செய்வாங்க. இந்த 5 வருஷத்துல நீங்களே பாக்குறீங்க, ஸ்டாலின் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வராரா இல்ல குடும்பத்துக்காக திட்டங்களை கொண்டு வராரா? மக்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கா இல்ல ஸ்டாலின் குடும்பம் முன்னேறி இருக்கா? நம்ம பொண்ணுங்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை முன்னேறி இருக்கா இல்ல ஸ்டாலின் பையன் வாழ்க்கை முன்னேறி இருக்கா? நம்ம அதே இடத்துல இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இருட்டுல இருக்கும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வரி போட்டாங்க, எவ்வளவு விலையேற்றுறாங்க. போன மாறு தேர்தல் வந்தப்போ உங்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, ஏதாவது செஞ்சாங்களா? இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. பெண்களோட பிச்சையில தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பெண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் மாறி இருக்கிறவங்களுக்கு கூட தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல. 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. விளாத்தி குளத்துல 14 வயசு பொண்ண கெடுக்கிறாங்க. மரக்காணத்துல மதுராந்தகத்துல ஒரு பொண்ண 16 வயசு பொண்ண 4 பேர் சேர்ந்து இரவு பூரா கெடுக்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்ல. தமிழ்நாட்டு பெண்களுக்கு இத்தனை கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வெக்கமே இல்லாம ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வராரு. பெண்கள் முகத்தை பாக்குறாரு. எந்த தைரியத்துல வராரு? ஒரு பெண்ணு நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீங்க தான் இந்த திமுக ஆட்சியை ஆக்குனீங்க. நீங்க தான் இந்த திமுக ஆட்சியை அழிக்கவும் போறீங்க. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தினா போதும், எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலான்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். அப்படி எல்லாம் வந்துட முடியாது. ஆசைப்படுறவங்க ஒரு முறை ஏமாறுவாங்க, பேராசைப்படுறவங்க தான் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. போன முறை திமுகவோட வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துனீங்க. மறுபடியும் திமுக கொடுக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் நினைச்சு பேராசைப்படாதீங்க. திமுக போன தேர்தல்ல சொன்னாங்க, நீங்க இனிமே மாசம் மாசம் இபி பில் கட்டுங்க, நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா? இந்த 5 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கரண்ட் பில் எவ்வளவு வந்தது? இப்ப உங்களோட கரண்ட் பில் எவ்வளவு வருது? ஆனா பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி ஏமாத்தினாரு. 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னார் ஸ்டாலின். ஆனா கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 28 மாசம். அதாவது பெண்கள் மேல அக்கறையில கொடுக்கல. எம்பி எலெக்ஷன் வருது, மறுபடியும் ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரல, தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் சொல்லி கொடுத்தாரு. தெரியாம தான் கேக்குற, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. தேர்தல் சமயத்துல சொன்னாரா நான் தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவான்னு? இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுறதுல மன்னர்கள் திமுக காரங்க. அவங்கள நம்பாதீங்க. நான் ஸ்டாலினை கேட்டுக்கிறது ஒண்ணுதான், அவருக்கு மக்களோட வாயில வடை சுடுறது பழக்கம். இந்த முறையாவது சுடுற வடைய வாய் சைஸுக்கு சுடுங்க, பாய் சைஸுக்கு சுடாதீங்க.
இந்த திருட்டு திமுக மறுபடியும் வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. பெண்களை ஏமாத்தினா போதும், இளைஞர்களை ஏமாத்தினா போதும்னு ஸ்டாலின் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்தா 1,50,000 பேருக்கு இளைஞர்களுக்கு அரசு வேலை தருவோம்னு சொல்றாரு. எப்படி தருவாருன்னு கேட்டா அத்தனை வேலை காலியா இருக்குன்றாரு. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 1.5 லட்சம் வேலை காலியா வச்சுக்கிட்டே இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தாரா? 2000 போஸ்டிங் போட்டாங்க திமுக இந்த 5 வருஷத்துல. அந்த 2000 போஸ்டிங்ல 1000 கோடி ஊழல் நடந்துடுச்சுன்னு நேரு மேல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப 1.5 லட்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுத்தா எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்வாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவாங்களாம் பெண்களுக்கு. திமுகவோட கூப்பன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, இந்த கூப்பனை வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ், ஏசி, டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வாங்கிக்கங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாமே 8000 ரூபாய்க்கு வருமா? அதுவும் கூப்பன் கொடுத்தா வருமா? திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணி கடையில தருவாங்க கூப்பன், அதே மாதிரிதான் இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8000 எழுதி இருக்கும். ஆனா கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணா இந்த கூப்பன் செல்லும். இது நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா கூப்பன் செல்லும். இது சாயம் போகாம இருந்தா கூப்பன் செல்லும். இது கிளியாம இருந்தா கூப்பன் செல்லும். திமுக 2031 கூட ஆட்சியில இருந்தா திமுக கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்க கையில இந்த கூப்பன் இருந்தா மட்டுமே செல்லும்னு சொல்லுவாங்க. டிசைனா ஏமாத்துவாங்க. விஞ்ஞான பூர்வமா ஏமாத்துறதுல வல்லவர்கள் திமுக காரங்க. அதனால அவங்கள நம்பாதீங்க. எலெக்ஷன் வந்தா ஊர் ஊரா வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாங்க கல்வி கடன், நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டு கடன், பால் கடன், காய்கறி கடன் எல்லாமே தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை தள்ளுபடி செஞ்சிடுவாங்க. அதனால இந்த முறை நீங்க அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, நம்ம அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டுல வரும், அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டுல வரும். நாங்க திமுக தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏராளமான திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கார். மக்களுக்காக, மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக 297 திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, பெண்களுக்காக, முதியவர்களுக்காக அத்தனை பேருக்கும் அத்தனை திட்டங்கள். விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 2000 ரூபாயும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். ரோட்டோரமா வியாபாரம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கடைகள், பூ விக்கிறவங்க, இட்லி விக்கிறவங்க, காய்கறி விக்கிறவங்க இருக்கிற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விவசாயியின் மகன். அதனால பொங்கல் திருநாளான, தமிழர் திருநாளான பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்க
இந்த உதயசூரியன் ஆட்சியில பெண்களோட வாழ்க்கை இருட்டுல மட்டுமே தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருட்டு விலகி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். பெண்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இன்னும் எத்தனையோ ஏராளமான திட்டங்கள் மக்களுக்காக. நம்ம இவ்வளவு திட்டம் கொடுத்தா ஸ்டாலின் சொல்றாரு இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. யார்கிட்ட வந்து சொல்றாரு? மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி காமிச்சவங்க அதிமுக காரங்க. யோசிச்சு பாருங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம் இல்ல. ஸ்கூட்டருக்கு மானியம் தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம் இல்ல. 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்போம்னு சொன்னோம், கொடுத்தோம் இல்ல. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்போம்னு சொன்னோம், கொடுத்தோம் இல்ல. கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் மக்களுக்காக கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள். சொந்த குடும்பத்தை வளர்க்கறதுக்காக இல்ல. அம்மா உணவகம் திட்டம், மினி கிளினிக் திட்டம், எத்தனை மகத்தான திட்டங்கள். அந்த முறையில மக்களுக்காக மக்களாட்சி நடத்தின அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு 290 வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாரு. அண்ணன் சொல்லிருக்கிற அத்தனை பொருளும் உங்களோட வீடு தேடி வரும், உங்களோட அக்கௌண்ட தேடி வரும். நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இத்தனை வாக்குறுதிகளுக்கு மேல நாங்க உங்க தொகுதிக்காக ஒரு சிங்க குட்டிய தங்க கட்டிய பரிசா தரோம். இந்த தங்கம் போதும் உங்க எல்லாரையும் சிறப்பா நல்லா பார்த்து பாரு. உன் கடவுளா இருந்தா கூட குறை சொன்னாதான் உதவி செய்வாரு. நம்ம அண்ணன் குறை இருக்குன்னு தெரிஞ்சாலே ஓடி வந்து உதவி செய்வாரு. அதனால தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வருது. அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. இரட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்த போற ஓட்டு. இரட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வருங்காலத்தை காப்பாத்த போற ஓட்டு. இரட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு கடன் கட்ட முடியாம விஷம் குடிச்சு சாகுற விவசாயிகளை காப்பாத்த போற ஓட்டு. இரட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழன் தன்மானத்தை காப்பாத்த போற ஓட்டு. ஆக மொத்தத்துல தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றியின் சின்னமான இரட்டை இலைக்கு வாக்களித்து அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்